இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சனிக்கிழமை நமது பாதுகாவலே லூர்து அன்னைக்கு வணக்கம் செலுத்த வேண்டிய அற்புதமான நாள். அதே சமயத்தில் அன்னையாம் திரு அவை என்று நற்செய்தியாளராகி மார்க்குவின் விழாவை கொண்டாடுகின்றது. நமக்கு நன்றாக தெரியும் 4 நற்செய்தியாளர்கள். யார் யார் நற்செய்தியாளர்கள்? யார் யார்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவா. எனவே இரண்டாவது நற்செய்தியாளர் மார்க்கு, அவருடைய விழாவை தான் அன்றையாம் திரு அவை என்று கொண்டாடுகின்றது. யூத பாரம்பரியத்தின்படி இவர் யோவான் எனவும், ரோமையருடைய குடியுரிமை பெற்றதால் இவர் மார்க் என்றும் அழைக்கப்படுகின்றார். இவர் திருத்தூதர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய புனித ராயப்பர் அவரோடு பயணம் செய்தார். திருத்தூதர் பணிகள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பின்பு அவர் சிறையிலிருந்து வெளியே வந்து மார்க்குவின் வீட்டில்தான் அவர் தங்கி தனது நற்செய்தி பணியை திருத்தூதர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய புனித ராயப்பர் அந்த நற்செய்தி பணியை தொடங்கினார். புனித பவுலடியார் நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது அவரை பார்த்தது கிடையாது, அவரோடு வாழ்ந்தது கிடையாது. ஆனால் உயிர்த்த இயேசுவை தமஸ்கு செல்கின்ற வழியில் பார்த்தவர். அந்த தமஸ்கு அனுபவம் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை புரட்டி போட்டது, தலைகீழாக மாற்றியது. அதனால்தான் அவர் தன்னையே 13வது திருத்தூதராக இணைத்து கொள்கின்றார். நானும் திருத்தூதர்கள் ஒருவனாக இருக்கு. எனவே அவர் பல மைல்கள் பயணம் செய்தார். கடல் பயணம், இன்னும் அவர் பல மைல்கள் தூரம் பயணம் செய்து இயேசுவுக்காக துன்பங்களை வேதனைகளை சந்தித்தவர் புனித பவுலடியார். எனவே அவருடைய திருத்தூது பயணத்தில் அவரோடு உடன் பயணித்தவர் புனித மார்க் என்று நாம் கொண்டாடுகின்ற இரண்டாவது நற்செய்தியாளர் புனித மார்க். அப்போ திருத்தூதர்கள் தலைவராக இருக்கக்கூடிய ராயப்பரோடும் பயணம் செய்தார். புனித பவுலடியார் அந்த திருத்தூது பயணத்தில் அவரோடு உடனிருந்து அந்த நற்செய்தியை அறிவிக்கின்ற, இயேசுவினுடைய நற்செய்தியை அறிவிக்கின்ற அந்த பணியை செய்தவர் இன்று நாம் கொண்டாடுகின்ற புனித மார்க். ஒரு சில கருத்து வேறுபாடுகளின் காரணமாக மீண்டுமாக அவர் பேதுருவிடம் வருகின்றார். எனவே பேதுரு வழியாக இயேசுனுடைய வாழ்க்கை வரலாற்றை அவர் கேட்டு அதை புரிந்து கொண்டு அதை வார்த்தை வடிவில் நமக்கு இரண்டாவது நற்செய்தியாக கொடுத்திருக்கின்றார். மார்க்கு நற்செய்தி எல்லா நிகழ்வுகளையும் அவர் புனித பேதுருவிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்டு இயேசுனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை வரலாற்றை எழுத்து வடிவில் அவர் நற்செய்தியாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியாளர் புனித மார்க்குவினுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் இறை வார்த்தை நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அழைப்பு, நாமும் நற்செய்தியாளர்களாக மாற வேண்டும். நற்செய்தியை பறைசாற்றுவது என்பது ஏதோ குருக்கள், கன்னியர், அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய கடமை மட்டுமல்ல, மாறாக ஒவ்வொரு விசுவாசினுடைய கடமை, ஒவ்வொரு கிறிஸ்துவ விசுவாசினுடைய கடமை என்பதை இன்றைய விழா நமக்கு சுட்டிக்காட்டு. இன்றைய முதல் வாசகத்தில் மிக அற்புதமாக நாம் வாசிக்க, கடவுளுடைய கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். யார் ஒருவர் கடவுளுடைய கரத்தின் கீழ் தங்களை தாழ்த்துகிறார்களோ ஏற்ற காலத்தில் கடவுள் அவர்களை உயர்த்துவார். இன்னும் ஒருபடி மேலே பாருங்க, கடவுள் இந்த உலகில் நம் கவலைகளை யாரிடத்தில் நாம் சொல்ல முடியாது. யாரும் ஏற்றுக்கிறதுக்கு முதல்ல தயாராக இருக்க மாட்டோம். நம் சுமைகளை, நம் துன்பத்தை, வேதனைகளை, கவலையை அல்லது உள்மன காயங்களை யாருமே ஏற்றுக்கொள்வதற்கு, பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இல்லை இந்த உலகத்தில். அது கட்டிய கணவராக இருக்கலாம், வாழ்க்கை துணையாக இருக்கலாம், பெற்றெடுத்த பிள்ளையாக இருக்கலாம், அல்லது உயிர் கொடுத்த பெற்றோர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் 1% தான் அவர்கள் நம்மோடு பயணிக்க முடியும், அதை தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் கடவுள் பாருங்கள் என்று நம்மை பார்த்து சொல்கிறார், உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள். யார்கிட்ட? இயேசுவினிடத்தில். நீ என்னை தேடி வந்திருக்கின்றாய், உன்னுடைய கவலை அனைத்தையும் என்கிட்ட போட்டு நீ போ, நிம்மதியாக போ, சந்தோஷமாக போ, மகிழ்ச்சியாக போ,
மன நிறைவாப்போம். யார் சொல்லுவா இந்த உலகத்தில்? இயேசு மட்டும்தான் சொல்ல முடியும். கடவுள் மட்டும்தான் சொல்ல. உன் கவலைகள் அனைத்தையும் என்னிடத்தில் போட்டுவிடு, ஏனென்றால் இயேசு உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார். அற்புதமான ஒரு ஆறுதல் தரக்கூடிய இறை வார்த்தை. எனவே நாம் மனசோர்வோடு, கவலையோடு, மனபாரத்தோடு வருகிறோம் என்று சொன்னால் இயேசுகிட்ட சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் உன்கிட்ட போட்டேன், நான் நிம்மதியாக போகிறேன் இந்த இடத்தை விட்டு என்று இயேசுனிடத்தில் நாம் சொல்ல வேண்டும். இயேசு அதை தானே, உன் கவலையெல்லாம் என்கிட்ட போட்டு நீ போய் நல்ல சந்தோஷமாக மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு வாழ் என்று இந்த உலகத்தில் எந்த மனிதரும் சொல்ல முடியாது. இயேசு ஒருவர் மட்டும்தான் சொல்ல முடியும் என்ற இறை வார்த்தையின் வழியாக சொல்கின்றார். தூய மார்க்கனுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய கடமை, கட்டளை உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்று. நாம் எழுத போவது கிடையாது. நற்செய்தியை எழுத இயேசு நமக்கு அழைப்பு கொடுக்கவில்லை. அல்லது தெருக்களில் சென்று நீங்கள் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று இயேசு நமக்கு சொல்லவில்லை. நாம் வாழும் நற்செய்தியாக மாறும். நாம் வாழக்கூடிய குடும்பத்தில், உறவுகள் மத்தியில், இந்த சமுதாயத்தில் இயேசுவை பிரதிபலிக்கக்கூடிய மறு கிறிஸ்தவர்களாக அந்த இறை வார்த்தையை, நற்செய்தியை நாம் வாழ்ந்து காட்டினாலே நாமே நடமாடும் நற்செய்தியாக மாற முடியும் என்பதைத்தான் மார்க்கு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார்.